என்னாச்சு? கனவு கண்டியா? உன் கனவுல நான் தானே வந்தேன். பொதுவா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விடிய காலையில காண்ற கனவு அப்படியே பழிச்சிருமா. நீ வேணா பாரு, நீ கண்ட கனவு இன்னும் கொஞ்ச நேரத்துல பலிக்க போகுது. என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிராக்டிஸ். பிராக்டிஸா? இத வச்சு என்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்க? இத வச்சு எதுக்காக பிராக்டிஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க? இந்த முட்டையையும் தக்காளியையும் எதுக்காக எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கிச்சன்ல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பெட்ரூம்லயா யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இவ்வளவு கிளியரா பதில் சொல்ல தெரிஞ்ச உனக்கு ஆடிட்டோரியம்ல ஏமல அடிக்க சொன்னப்போ ஏன் தெரியாம போச்சு? நல்லா வாங்கிக்க. இங்க பாருங்க, அதெல்லாம் சாப்பிடுற பொருள். அண்ணன் பூர்ணி, அதை இப்படி அவமானப்படுத்த கூடாது. அப்படின்னா நீ ஸ்டேஜ்ல என் ஃபேன்ஸ் எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன அவமானப்படுத்த பாத்தியே, அதுக்கு என்ன சொல்ற? அது நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக சண்டையெல்லாம் போடக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமாதானமா போயிடலாமே. நான் என்னெல்லாம் சொல்லணுமோ இந்த முட்டை கிட்டையும் தக்காளி கிட்டையும் சொல்லிட்டேன். இது உன் காது கிட்ட வந்து படும்போது நான் என்ன சொன்னேன்னு உனக்கே புரிஞ்சிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாங்க. அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே அதை என் மேல அடிச்சுக்கிறேன். காதையும் சேர்த்துதாங்க சொன்னேன். ஏய், உன்ன மாதிரி ஜென்மங்களுக்கு எதையுமே எஃபெக்டிவா சொன்னதான் புரியும். அதனால இங்க இருந்து இத ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சாதான் என் பேச்சோட எஃபெக்ட் என்னன்னு உனக்கு தெரியும். ஏய், அதையும் எடுத்து வச்சிருக்க. அது என்னோட ஃபேவரட் பில்லோ. அத கீழ வை. நல்ல விஷயம் தாங்க. முட்டையும் தக்காளியும் இதுக்கு தான் வேணும். பாவம் அழிச்சு போச்சு. புரோட்டீனும் ஃபேட்டும் இதுக்கு தாங்க வேணும். மரியாதையா பில்லோ கொடுத்துரு. நான் தர மாட்டேன். குடுன்னு சொல்றல. சரி, என் மேல மட்டும் ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் மட்டும் தான் தப்பு பண்ணனா என்ன? இன்ஃபேக்ட் என் மேல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சாரி சொன்னேன். ஆனா அந்த தனு, நீங்க சொல்லியும் அவ ஸ்டேஜுக்கு வரவே இல்ல. அதுக்காக அவ உங்ககிட்ட சாரி கேட்டால சொல்லுங்க. ஷீ இஸ் ரைட். தனு நான் ஸ்டேஜ் கிட்டயே வெயிட் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க இல்ல. ஆனா நான் கூப்பிடாமலே இவ வந்தா. எனக்கு சாரியும் சொல்லியிருக்கா. அவ செஞ்ச தப்புக்கு சாரி கூட சொல்லல. நான் இப்பவே போய் அவ கதையை முடிச்சிட்டு வரேன். ஏய், நான் போறேங்கிறதுக்காக என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத. நான் அங்க முடிச்சிட்டு நேரா இங்க தான் வருவேன். வந்து ஓட ஓட ஒண்ணு அடிப்பேன். Thank you so much. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத
நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.